கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் மையமான தனியார் கல்லூரியில் வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதற்கான பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், வணக்கம். காலை 8 மணிக்கு தொடங்க இருக்கும் வாக்கு எண்ணிக்கை குறித்து விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பாலாஜி. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று இன்று வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. இதன் ஒரு பகுதியாக கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நடைபெற்ற வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்குகள் என்னும் பணியானது கள்ளக்குறிச்சி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எங்கவள்ளி, ஆத்தூர், ஏற்காடு, கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், விஸ்வன்யம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் எண்ணப்பட்ட தபால் ஓட்டுகளானது தற்பொழுது வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு வரப்பட்டு வருகிறது. இந்த தபால் வாக்குகளானது வரும் 8 மணி அளவில் எண்ணப்பட உள்ளது. அதன் பிறகு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவாகி உள்ள வாக்குகள் எண்ணப்படும். வாக்குச்சாவடி வாக்கு எண்ணும் மையத்தில் தற்பொழுது 2000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலாஜி. ஹரிகிருஷ்ணன், தற்போது கள்ளக்குறிச்சியில் வாக்கு எண்ணிக்கை காலை 8 மணிக்கு நடைபெற இருக்கும் நிலையில் அங்கு பிரிவு வாரியாக பிரிக்கப்பட்டிருக்கும் அந்த மாவட்டத்தில் உள்ள இது தற்போது எத்தனை முகவர்கள் ஒரு பிரிவுக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள்? ஹரிகிருஷ்ணன், தற்பொழுது ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அதிமுக வேட்பாளர் குமரகுரு உள்ளிட்ட வேட்பாளர்களின் முக்கிய முகவர்கள் மற்றும் ஒவ்வொரு பூத்து வாரியாக ஏஜென்ட்கள் தற்பொழுது வாக்கு எண்ணும் மையத்திற்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். இன்னும் பூத் ஏஜென்ட்களை உள்ளே அனுப்பும் பணி தொடங்கவில்லை பாலாஜி. இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.